மற்றவர்கள் இந்த விழாவை நடத்துகின்றார். இந்த ஊருக்கு மதமாக வரும்போது எந்த சமயம் கிடையாது. இதெல்லாம் தெரியும். ஆனால் சொல்லவே சொல்லுவாங்க. ஒரு சொல்லுங்க, நான் வந்து ஊழிய ஆரம்பித்தேன். அப்போ செம்புடைய மனமாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டான். பிறகு ஆண்டவர் எங்களும் வேட்டப்பட்டதும் அதே ஒரு மெயின் ரோட்டில் இடம் வாங்கி கொடுத்தார். கைது அதே ஊரில் மாத்தூர் தேவன் ஆலயத்தை கட்டி கொடுத்தார். மாறி வீட்டையும் கட்டி கொடுத்தார். 2-3 மாதத்துக்கு மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மகாபலிபுரம் காலையில் சொல்லி போகிறார். ராமன் சொல்லணும். இந்த ஆலயம் வச்சு 23 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் 23 சொல்லுங்க. நான் ஊருக்கு வந்து 29 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 30 வயசு வரைக்கும் எனக்கு இயேசு தெரியாது. நான் வந்து பாதுகாப்பு போனது திராவிட காலத்து சரி, கடவுள் வெளியேறி பேசுறது. 8 காலம் முஸ்லிமாக இருந்தது. கிறிஸ்தவங்களை தொடர்ந்து பேசுவேன். அப்படியே என்ன ஆண்டவர் படித்தார். 30 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டு பாசம் ஜெயிச்சு வாழ்வான் வரையிலே சொல்கிறேன். பிறகு ஆண்டவர்கள் அனைத்தாலும் தேவங்களை 10 ஆண்டு காலம் ஒரு நல்ல விசுவாசிகள் ஊசியர்கள். நீங்கள் விசுவாசிகளா ஊசிகள்? விசுவாசம் விசுவாசிகள் எந்த விசுவாசியும் தெரியும். அப்போ நான் ஒரு விசுவாசியாக இல்லை. 2 பாஸ்டர் ஆபிஷன், பாஸ்டர் அருள். அதனால் வந்து ரொம்ப லேட்டாக வந்து 29 ஆண்டுகள் ஓட முயற்சி உடைய சொல்கிறேன். ஆனால் எனக்கு வயசு நாளைக்கு 69 ஆரம்பிக்கு கைப்பிடிக்க மாட்டேன். ஆனால் இந்த ஆண்டு சற்று பலகரத்தோடு இருக்கிறேன். ஆண்டு கிருமையாக கொண்டு வந்தார். கைது சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாம் எழுதியிருப்போம். கணத்துக்குள்ளேயும் போவதை நம்ம சாலை எடுத்து வரவேற்போம். நம்ம மத்தியில் இருக்கிற பைபிள் காலேஜ் பிரின்சிபல் எப்படி ஜெயிச்சு அவர்கள் இந்த சாலை அறிவிப்பார்கள். அப்புறம் ஜோரா தொடர்ந்து ஒரு 8 நாள் வரைக்கும் 6:30 1 மணி நேரம் பாட்டு, செய்தி, சாட்சி எல்லாம் அவர்கள் நம்முடைய கதாநாயகர்கள். நிறைய சொல்கிறேன். இயேசுதான் கதாநாயகன். 2வது நமக்கு கதாநாயகன் பாஸ்டர் கார்த்திக் கதாநாயகன். எல்லாம் ஜோராக Praise God. கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you, Lord. Praise God. Hallelujah. கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you, Lord. Praise Jesus. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும்
ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்கால அடர்த்தி, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்கால அடர்த்தி, மழைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும், மழைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கையெழுத்தி நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான மன மகிழ்ச்சியான இந்த முப்பெரும் விழா, அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு பாஸ்டர் ஜாக்கப் சி ஜம்பு அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு சகோதரர்களுக்காக, பாஸ்டருக்காக, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளியே இருக்கிற எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களோடு இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். பாஸ்டருடைய பிறந்த நாள், திருச்சபை ஊழியம் ஆரம்பித்த எல்லா நாளையும் இணைத்து வைத்து இப்படி கர்த்தரை துதிக்கிறதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதயத்துல நன்றி உள்ள இதயத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் அவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. சில பேர் நன்றியை மறந்துடுவாங்க, ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட நாளையே பல பேர் மறந்து போயிடுவாங்க இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இப்படி தொட்ட நாளையே அநேகர் மறந்து போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளுக்கு ஆண்டவர் நன்றி சொல்றது திருச்சபையோடு இணைந்து இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இது ஒரு எழுப்புதலின் காலங்கள், இயேசுவின் வருகையின் காலங்கள். எல்லா காலங்களும் நெருங்கிட்டே இருக்கிறது. ஆமென். பூமி வேற ஓவர் சூடாகிட்டே இருக்கிறது. ஆமா, உங்க ஊர்ல வந்ததுல இருந்து என் உடம்புல ஓடிட்டு தான் இருக்கிறாரு. தோத்திரம். அதுக்கு ரெஸ்டே இல்லாம இருக்கு பாருங்க. ஆமா, காலம் ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். சீக்கிரத்துக்குள்ள ஆண்டவர் தேசத்துல ஒரு பெரிய மறுரூபத்தை, மகிமையை, கர்த்தர் தம்முடைய ஆவியை தேசத்தின் மீது கட்டவிழ்க்கிற காலகட்டத்துக்குள்ள நம்ம நெருங்கி வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பரிசுத்தவான்களை, தேவ மனிதர்களை கர்த்தர் அந்தந்த
காலகட்டத்துக்கு ஏற்றது போல அந்தந்த பகுதியில கர்த்தர் எழுப்பினார். அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றது போல ஒரு 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 உலகத்துல ஒவ்வொரு தேசத்திலும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஐரோப்பா நாடுகளா இருக்கட்டும், ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், அது ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அந்தந்த தேசத்துல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல தேவன் மனிதர்களையும் பரிசுத்தவான்களையும் எழுப்பி இருந்தால் இப்பொழுதும் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்துல பரிசுத்தவான்கள், மிஷனரிமார்கள் அங்கிருந்து இங்க வந்தாங்க. அடுத்த ஸ்டேஜ் இங்கிருந்து தேவன் பல தேசங்களுக்கு பரிசுத்தவான்களை கொண்டு போனார். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவே ஸ்டாப் ஆகி இப்போ அங்கங்க இருக்கிற ஆட்களை கொண்டுதான் தேவன் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குகிறார். அந்தந்த பட்டணம், அந்தந்த கிராமம், அந்தந்த தாலுக்காவுல தேவன் யார தேவன் நியமித்திருக்கிறாரோ அவர்கள் மூலியமா தான் இனி எழுப்புதல தேவன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஒரு மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் எழுப்பினார், அது புராட்டஸ்டன்ட் எழுப்புதலாய் மாறியது. ஒரு ஜான் வெஸ்லியை எழுப்பினார், அது பரிசுத்தத்தின் எழுப்புதலாய் மாறியது. ஒரு ஜான் நாக்ஸை எழுப்புதனால் அது ஆத்தும பாரத்தின் எழுப்புதலாய் மாறியது. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை கர்த்தர் எழுப்பினார், அது ஒரு பெரிய மறுரூபத்தின் எழுப்புதலாக கர்த்தர் மாற பண்ணினார். ஒரு இவான் ராபர்ட்ஸை தேவன் எழுப்பினார், அது முழு உலகத்தின் எழுப்புதலைக்கும் தாக்கத்தை உண்டாக்குகிற ஜப எழுப்புதலாய் மாறியது. ஒரு வில்லியம் சைமூர் என்கிற ஒரு அசுசா சீட்ல ஒரு தேவ மனிதர் ஒரு பரிசுத்தவானை எழுப்பினார். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் முழு உலகத்துக்கும் கொண்டு வருகிற அளவிற்கு பெந்தேகோஸ்தே எழுப்புதலை மீண்டும் நினைவு கூறுகிறபடி தேவ மனிதனை கர்த்தர் அந்த காலத்தில் எழுப்பினார். இந்தியாவுக்கு பல பரிசுத்தவான்களை தேவன் அந்தந்த காலகட்டத்தில் தேவன் கொண்டு வந்தார். ஒரு தோமாவை கர்த்தர் கேரளாவுக்கு அனுப்பி இந்தியாவில் இரத்த சாட்சியாய் மறிக்க வைத்ததற்கு பின்பாக அநேக பரிசுத்தவான்களை ஒரு ரிங்கிள் தொகையை அனுப்பினார், ஒரு ஐடாஸ் கேடரம்மாவை அனுப்பினார், ஒரு ரேடியஸ் ஐயாவை அனுப்பினார், ஒரு வாக்கர் ஐயாவை அனுப்பினார், ஒரு எமி கார்மிக்கார் அம்மையார் அனுப்பினார், ஒரு கிளாரண்ட் அம்மாவை கர்த்தர் எழுப்பினார், ஒரு கால்வல் ஐயாவை, ஒரு போப் ஐயாவை. தமிழ்நாட்டில் பல இடங்களிலே பல பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பினார். 1958 ஆண்டுலெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற நேரத்திலேயே மிஷனரிமார்களை நிறுத்துவோம், இனி உள்ள வர வேண்டாம் என்று காங்கிரஸ் அரசாங்கமே பார்லிமெண்ட்ல பேசின காலங்கள் உண்டு. அவர்கள் நிறுத்தினதுக்கு பின்னாடிதான் ஆஃப்டர் 1958க்கு பிறகுதான் பாருங்க தேசத்துல நம்ம தமிழ்நாட்டுல அநேக பரிசுத்தவான்கள் டிஜே தினகரன் அங்கிள், ஜீவானந்தம் அங்கிள், மோகன் சி அண்ணன், சாம் கமலேஷ் அண்ணன், பேட்ரிக் ஜோஷ் அண்ணன், பி சாமுவேல் அண்ணன், ஆண்டவர் பல பரிசுத்தவான்களை எழுப்பி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். மோகன் பாஸ்டர், இப்படி பல கர்த்தருடைய தாசர், இவர்களை கொண்டு கர்த்தர் பல உலகங்களுக்கு பல தேசங்களுக்கு கர்த்தர் அனுப்பினா. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்போ அவங்க போறதெல்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. இப்போ அடுத்தது கர்த்தர் செய்யறது எங்கெங்க யார் யார கர்த்தர் எழுப்பினாரோ அங்கங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியர்களை கொண்டுதான் இனி தேவன் தேசத்துல ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார். அருப்புக்கோட்டையில கல்லூரியில ஏற்றி சபையில இருக்கிற ஆளை உங்களை வச்சுதான் கர்த்தர் எழுப்புதலை இந்த பகுதிக்கு தருவார். அருப்புக்கோட்டையில அந்த பக்கம் சர்ப்பணம் பாஸ்டர் இருக்கிறாங்க, அங்க அவரை வைத்துதான் கர்த்தர் எழுப்புதலை தருவார். பல இடத்துக்கு நாங்க போகலாம் வரலாம், ஆனா அங்கங்க இருக்கிறவர்களை வைத்துதான் இனி ஆண்டவர் கிரியை செய்கிற காலம். அதற்கு கர்த்தர் இந்த ஆண்டு இந்த திருச்சபையில உங்களை கொண்டுதான், நல்லா கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்களா? உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். நீங்க தான் தொடர்ந்து சபையில ஜெபிக்கணும், நீங்க தான் தொடர்ந்து தேவ சமூகத்துல போராடணும், நீங்க தான் தேவ சமூகத்துல போதகரோடு ஊழியக்காரரோடு இருந்து இந்த தரிசனத்துல செயல்படணும். ஆமென். அல்லேலூயா. சகரியாவின் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்துல சகரியாவை பத்தி ஒரு வார்த்தை இருக்கு. நான் ஒரு வேர்ட சொல்றேன். சகரியாவுக்கு குழந்தை இல்லை, எலிசபெத்துக்கு
அப்பொழுது அவன் தேவ சமூகத்துல ஆசாரிய வகுப்பு முறையின்படி அவன் கர்த்தருடைய சமூகத்துல அவனுக்குரிய நேரமும் காலமும் ஊழியம் செய்கிற நேரம் வந்தபோது தேவ சமூகத்துல ஊழியம் செய்ய நுழைந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்பட்ட போது, நீ ஒரு பிள்ளையை பெறுவ, உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன்னு சொன்ன போது, நான் வயது சென்றவனா இருக்கும் போது எனக்கு எப்படி ஆண்டவரே ஆகும் என்று சொன்ன போது வேத வசனம் சொல்லுகிறது, குழந்தை பிறக்கிற காலம் வரைக்கும் நீ பேசாதபடி ஊமைனாய் இருப்பா, வாய் பேச மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சகரியாவோடு பேசினார். வெளியே வந்த உடனே ஜனங்கள்லாம் சொன்னாங்க, ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்துட்டான், ஏதோ ஒரு காரியத்தை பார்த்ததுனாலதான் அமைதியா ஊமையன் ஆயிட்டான் என்று சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் கடந்து போனார்கள். எலிசபெத் கர்ப்பவதியானால், நாட்கள் உருண்டோடியது, மரியாதை சந்தித்தால், கிருபை பெற்றவளை என்று வாசித்தோம். ஆசீர்வாதத்தை பெற்றா, வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளியது இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, கரெக்டா? ஆமா. கடைசியில பிள்ளை பிறந்தது. யோவான் ஸ்நானகன் பிறந்த உடனே எலிசபெத் இடத்துல வந்து கேட்பாங்க, ஏமா இந்த பிள்ளைக்கு என்ன பேரு வைக்கணும் என்று கேட்ட உடனே அவள் சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் என்று பெயரிடுவீர்களாக. என்னப்பா, உங்க ஆசாரி முறைமையின்படி வகுப்புல இப்படிப்பட்ட பேரை யாருக்குமே இல்லையே, என்ன புதுசா யோவான்னு சொல்லுகிறாயே என்று சொன்ன உடனே சகரியாட்ட போய் கேட்போம் என்று சொன்ன போது அவன் எழுத்து பலகை எடுத்துக்கொண்டு எழுத்துக்கோளை கையில கொடுத்து அவனை எழுத சொன்ன போது அவனும் அதுல யோவான் என்று எழுதி முடித்தான். யோவான் என்று எழுதி முடித்த உடனே அவன் வாயில் இருந்த கட்டுகள் அவிழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? சபையில என்னைக்கு போதகரோட இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகள் ஆவியில என்னைக்கு ஒருமனம் படுகிறீர்களோ, சபையில உங்க பட்டணத்துல கிராமத்துல இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க அவர் போதுமானவரா இருக்கிறார். உங்க குடும்பத்துல இருக்கிற கட்டா இருக்கலாம், உங்க ஊழியத்துல இருக்கிற கட்டுகளா இருக்கலாம், உங்க சமுதாயத்துல, உங்க பட்டணத்துல, கிராமத்துல எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ, தேவ மனிதரோடு சபை இணையும் போது எப்படி யோனத்தானோடு அவனுடைய ஆயுததாரியாகியவன் பின்பாகவே புறப்பட்டு போன போது யோனத்தானை பார்த்து ஆயுததாரி சொல்லுகிறான், எல்லாம் உடைய மனதின்படியே செய்யும், உம்மோடு கூட நான் வருகிறேன் என்று. போசேசுக்கும் சேரேக்கும் நடுவே செங்குத்தான மலையில பளபளப்பாய் இருக்கிறது, முட்கள் உள்ள இடத்துலையும் ஆசீர்வாதம், அங்கே பளபளப்பாய் இருக்குது, அங்கே முட்கள் உள்ள சாபமான இடம் இருக்கிறது. இதுக்கு நடுவுல ஒரு மிருகத்தை போல கையும் காலையும் ஊண்டிட்டு தவண்டு நடந்து போன அந்த யோனத்தானுக்கு பின்னாடி ஆயுததாரி எப்படி புறப்பட்டு போனானோ, திருச்சபை என்றைக்கு போதகர் பின்பாக புறப்பட்டு போகிறீர்களோ, கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். சத்துருவை உங்கள் கையில ஒப்புக் கொடுப்பார். அப்படி இணைஞ்சிடும். எப்படி இணைஞ்சிடும்? ஐக்கியம்தான் இந்த கடைசி காலத்துல எழுப்புதலை கொண்டு வரும். ஒரு மனம்தான் இந்த கடைசி காலத்துல எழுப்புதலை கொண்டு வரும். இணைஞ்சாதான் தேசத்துல மறுரூபம் பார்க்க முடியும். சபை ஊழியர்களாகிய நாங்க, திருச்சபை பிள்ளைக, தகப்பனோடு என்னைக்கு இணைஞ்சு நிற்கிறீங்களோ அன்னைக்கு தான் எழுப்பணும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்ச உடனே எல்லாமே போச்சு பாருங்க. அவனுக்கு பாதுகாப்பு போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, தரிசனம் போச்சு, எல்லாமே இழந்து போயிட்டான். என்னைக்கு தகப்பனை விட்டு பிரியவே கூடாது. நாம சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் படங்கள் போடலாமா? ஒரு 5 நிமிஷம் உங்க பாஸ்டருக்காக, உங்க திருச்சபைக்காக, உங்க திருச்சபை தரிசனங்களுக்காக, ஊழியங்களுக்காக நல்ல ஒரு 5 minutes பிரேயர் தான். நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல அந்நிய பாஷை பேசி, ஆண்டவர் சமூகத்துல உங்க போதகரின் குடும்பங்களை, இந்த கல்லூரி பகுதியை, திருச்சபையை, இந்த திருச்சபை மக்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோன்னு நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் சீக்கிரத்துக்குள்ள இதுக்கு அப்புறம் இந்த திருச்சபையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தரணும். இந்த 23வது ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழா ஆண்டவர் மகிமையா நமக்கு நடத்தி தருகிறார். 23வது ஆண்டு கர்த்தருடைய நாமம் ஆலய பிரதிஷ்டை பண்ணி 23 ஆண்டு நடக்கிறது. கர்த்தர் எவ்வளவு கிருபையா இந்த தேவ மனிதர் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஆலயத்தை கட்ட உதவி செய்தாரு. நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமைதியா இருக்கக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க போதகருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம்னு
பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. நீங்க தான் உங்க சபைக்காக ஜெபிக்கணும். எங்க சபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எங்க ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இந்த கல்லூரி பகுதிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து எனக்கு கொடுத்த தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பாஸ்டருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் 29 ஆண்டு ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். 29 ஆண்டு ஊழியம், 69 வயது வரைக்கும் கர்த்தர் அவரை எவ்வளவு கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த 69வது பிறந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல தீர்காயுசை கொடுங்க. இன்னும் ஊழியம் செய்ய, உழைக்க, பிரசங்கிக்க, ஆத்தும ஆதாயம் பண்ண ஆண்டவரே கொடுத்த பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பங்களுக்காக, தரிசனங்களுக்காக, திட்டங்களுக்காக நன்றி. இன்னும் சபை நிரம்பி வழியேற்றும், ஊழியம் பெருகேற்றும், வலது வரமும் இடது வரமும் இடம் கொண்டு பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. நல்ல கை தட்டுங்க, மழையை தருங்க. ஆமென். ஆத்துமாக்களின் சபையை கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய ஆளுகை சபையில உண்டாவதாக. ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இல்லைகளை கர்த்தர் திருப்தி அடைய பண்ணுவீராக. வலது வரமும் இடது வரமும் இடம் கொண்டு பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார்த்த ஆபிரகாமை முழுவதும் பார்த்து வைத்து நடந்து திரிந்து எல்லா உழைப்பும் சந்ததிக்கு தருவேன் சொன்னது போல இந்த பகுதியை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்கு தருவீராக. இந்த வருடத்திற்கு இனி அநேக ஆத்துமாக்களினால சபையை நிரப்புவீராக. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் இந்த ஆலயத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. அவரை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 29வது ஆண்டு இந்த நிறைவில் உள்ள ஊழியத்துல 30வது வருஷ துவக்கத்துல ஆண்டவரே சபை பிள்ளைகள் எல்லாரும் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாக எழுப்பி போனோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்கிறவர்களாக எழுப்புவீராக. ஜெபப்படுங்க. ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு இணைந்து யோனத்தானுக்கு பின்பாக போகிற ஆயுததாரியை போல இணைந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக செய்வீராக செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர் நல்ல சுகத்தை தாங்கப்பா. பாஸ்டர் நல்ல பலனை தாங்கப்பா. Glory. Hallelujah. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நல்ல சரீர சுகத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல பலனை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். என் நல்ல அருமை பிதாவே. உட்கார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 30:5. நீங்கள் சுதந்திரிக்கிற தேசத்துல உங்களை கொண்டு சேர்க்கவும், அதுல சேர்த்த தேசத்துல நன்மை செய்யவும், நன்மை செய்த தேசத்துல பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. உங்களை கர்த்தர் பிதாக்களை விட பெருக பண்ணுவார். விளங்கலையா? உங்களை கர்த்தர் பிதாக்களை விட தேவன் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. உங்கள் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கும், சுதந்திரித்த தேசத்துல உங்களை கொண்டு சேர்க்கிறதற்கும், சேர்த்த தேசத்துல உங்களுக்கு நன்மை செய்யவும், நன்மை செய்த உங்கள் தேசத்துல பிதாக்களை விட பெருகவும் கர்த்தர் பண்ணுவாராம். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா.
பிடிச்சிருந்துச்சு. 2024 பெருக்கத்தின் ஆண்டு இல்ல பாஸ்டர், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும். எனக்கு ஊழியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமா, சும்மாவே நமக்கு வாக்குத்தத்தம்னா ரொம்ப பிடிக்கும்ல இல்ல? ஆமா, அது ஒரு மாதிரி தோத்துறோம், ஒரு மாதிரி குழுன்னு இருக்கும் சொல்லுங்க. ஆமா, ஒரு வாக்குத்தத்தங்கிறது நமக்கு ஒரு இன்பமா இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் பிதாக்களை விட தேவன் பெருக பண்ணுவாரா? பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு ஊழியத்துல, உங்க திருச்சபையில, பாஸ்டருடைய ஊழியத்துல, உங்க குடும்பத்துல கர்த்தர் பிதாக்களை விட தேவன் அவர்களையும் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் பெருக பண்ணுவாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல வாசித்தா, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பா, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசித்தா, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன், கூடாரத்துக்குள்ளே கைகளை அடைத்து இழுத்து வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணிப்பா, இவ்வளவாய் உன்னை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல வாசித்தா, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்பதாக. 18ஆம் அதிகாரத்திலே முற்பவ கால திட்டத்துல நான் உன்னிடத்துல வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். 22ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை கடாவை கண்டு அதை ஈசாக்குக்காக பலியிட்டான். கர்த்தர் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பேர்ல உனக்கு ஆணையிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல லகாய் ரோய்க்கு வந்தபோது கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வாசித்தா, பஞ்ச தேசத்துல விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததுனால பெலிஸ்தியர் அவனை பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை 100 மடங்கு பெருக பண்ணினார். அதே 26ஆம் அதிகாரம் 20 26 வசனம் வாசித்தா, அங்கே வேதம் சொல்லுகிறது, ரெகபோத் என்று ஆசீர்வதித்து பணிகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல கோடு தடியோடு புறப்பட்டு போனவன 32ஆம் அதிகாரத்துல 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து தேவன் அவனை பெருக பண்ணினார். கர்த்தர் உங்களையும் பெருக பண்ணும், உங்க குடும்பத்தை பெருக பண்ணும், உங்க ஊழியத்தை பெருக பண்ணுவார், உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆலயத்துல கர்த்தர் ஆத்துமாக்களினாலே கர்த்தர் தேவன் பெருக பண்ணுவாராக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிதாக்களை விட நீங்கள் பெருகுவீங்க. யாரை விட பெருகுவீங்க? பிதாக்களை விட கர்த்தர் நம்மள பெருக பண்ணுகிறவர் என்று போடப்பட்டிருக்கு. யார் பிதா? பிதான்னா யார்? நமக்கு 3 பிதாக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பிதாக்கள் சொல்லுங்க? 3 பிதாக்கள். ஒன்று என்ன பிதாக்கள்? வேதாகம பிதாக்கள், பிப்ளிக்கல் forefathers ன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஒரு பிதாக்கள் இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் forefathers, ஆவிக்குரிய பிதாக்கள். மூன்றாவது ஒரு பிதாக்கள் இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா ஒரு பிதாக்கள். பிப்ளிக்கல்னா நான் சொன்ன ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், சொல்லிட்டே போகலாம்.
ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஃபாதர்ஸ்னா இப்பொழுது நமக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், ஏற்கனவே ஓட்டத்தை முடித்தவர்கள். டீச்சர்ஸ் அங்கிளா இருக்கலாம், சிலருக்கு இன்ஸ்பிரேஷன், சிலருக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய தகப்பன். ஏற்ற கேட்டீங்கன்னா உங்களுக்கு யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் யார் யார் என்பது நான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் கேட்டா, உங்க பாசத்தை கேட்டா, உங்க ஊழியக்காரர்கிட்ட கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லக்கூடும். இவங்க ஆவிக்குரிய பிதாக்கள். வேதம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள், பிள்ளைகளை உங்கள் பிதாக்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு போட்டு. அப்படின்னா நம்ம அம்மா அப்பா யாரு? நம்ம அம்மா அப்பா யாரு? பிதாக்கள். அவர் ஓன் ஃபோர்ஃபாதர்ஸ். அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பா ஒரு முற்பிதாக்கள். எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆவிக்குரிய பிதாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம பிதாக்கள் இருக்கு, எல்லாமே பிதாக்கள். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? பிதாக்களை விட நீங்க பெருகுவீங்க. அப்படின்னா வேதாகமத்துல சொன்னவர்களை காட்டிலும், இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்களை காட்டிலும், எங்க அம்மா அப்பாவை காட்டிலும் 0.001% ஆவது கர்த்தர் என்னை ஊழியத்துல உங்களையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சமாவது 1% ஆவது நீங்களும் நானும் பெருகணும். பிதாக்களை விட கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் ஒருவனை தான் அழைச்சார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51:2 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் ஒருவனை அழைத்து, உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமை உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினான் என்றுதான் போடப்பட்டிருக்கிறார். ஏன் ஒருவனை படைத்தார்? மல்கியா 2:15 பயபக்தி உள்ள சந்ததிகளை பெற்றெடுத்து பெருக பண்ண. சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணதுக்கு தான் கர்த்தர் நம்மளை படைத்தார். ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய எண்ணம், ஆண்டவருடைய திட்டமே கர்த்தருடைய பிள்ளைகள் பெருக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பெரிய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆபிரகாம் ஒரு ஆள், அதுக்கப்புறம் யாரு? ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாரு? யாக்கோபுக்கு அப்புறம் 12 பேர், 12க்கு அப்புறம் 75 பேர், 75க்கு அப்புறம் 6 லட்சம் புருஷர்கள், அதுக்கப்புறம் 30 லட்சம் திரள் கூட்டாத்துமாக்களை ஒருத்தன் ஆரம்பிச்சு 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணினான். இயேசு ஒருவர் தான். அதுக்கப்புறம் 12 பேர், அதுக்கப்புறம் 70 பேர், அதுக்கப்புறம் 120 பேர், அதுக்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் 3000, 5000, அப்புறம் திரளான புருஷர்கள், ஸ்திரீகள், அதுக்கப்புறம் சீஷர்களின் தொகை பெருகிற்று, அதுக்கப்புறம் சபை வளர்ந்து பெருகிற்று. இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணி வைத்திருக்கிறார் அல்லவா? ஒரு ஆள் தான் ஆரம்பிச்சார், ஒண்ணுதான். அப்ப ஆண்டவருடைய பெரிய திட்டம், ஆண்டவர் சிந்தையில இருக்கிறதே நீங்களும் நானும் என்னதுதான் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பெருகணும். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகணும். சைஸ்ல இல்ல. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் பெருகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் பெருக்கம்னு நினைக்கிறார். ஒன்லி என்னது? பைனான்சியலா பெருகினதான் பெருக்கம்னு நினைக்கிறார். கார் இருந்தா, வீடு இருந்தா, பணம் இருந்தா, செல்வம் இருந்தா, பெரிய சர்ச்சா இருந்தா அதுதான் பெருக்கம் என்று நினைக்கிறோம். அது அல்ல உண்மையான பெருக்கம். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு பார்ட் தான். அது ஒரு 10% கூட கிடையாது. அதை விட மற்ற பல ஆசீர்வாதத்துல பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். இந்த வருஷம் உங்க திருச்சபையில் நடக்கிற இந்த முப்பெரும் விழாவுல கர்த்தர் உங்கள் திருச்சபையையும் ஊழியர்களையும் உங்கள் ஊழியக்காரர்களையும் உங்களையும் கர்த்தர் எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவாரா? கைத்தட்டி ஒரு நிமிஷம்
பெரிய ஆசையை நீங்களும் நானும் பெறுகிறது தான். தாக்களை விட கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மெய்யாய் பெருக பண்ணுவாராம். உங்களை பழகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராம். அல்லேலூயா. இப்போ பிதாக்களை விட கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். பிதாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அது உங்களுக்கு தெரியணும்ல. பிதாக்கள்னா எப்படி இருந்தாங்க? சங்கீதம் 22:4 பாருங்க. சங்கீதம் 22:4 பாருங்க. பிதாக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிக்கை வைத்த அவர்களை அவர் விடுவித்து. பிதாக்கள்னா என்ன? பிதாக்கள் பிளாங்கா ஏசப்பாவை நம்புவாங்க. பிதாக்கள் என்ன செய்வாங்க? அது கண்ணை மூடிட்டு ஆண்டவரை நம்புவாங்க. நோ சொல்லுங்க ஆண்டவரே, மழை வரப்போகுது, கொப்பேர் மரத்துல இந்த அளவுல நீ ஒரு பேழையை உண்டாக்கு, மழை அனுப்ப போகிறேன், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணு, மழை வரப்போது, நான் உலகத்தை அழிக்க போறேன், என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை, இனி போராடுறதில்ல. நோவா உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, மழையை பார்க்கவே இல்லை, மழை எப்படி இருக்குன்னே தெரியாது, அப்படிப்பட்ட காலகட்டத்துல நோவா தான் ஆண்டவர் சொன்னார் மழை வரப்போது, கொப்பேர் மரத்துல நீ வேலை செய்யும் சொன்னா நம்மால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு ஓகே. இப்ப நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா என்ன? ஆண்டவரே கொப்பேர் மரமா, பக்கத்துல வேப்ப மரம் இருக்கு, புளியா மரம் இருக்கு, பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சைஸா போட்டு வெட்டித்தாங்க அப்படின்னு இருப்போம். அதான் பிதாக்கள் என்னது சொன்னா அப்படியே நம்புறாங்க பாருங்க. யோசிக்க அப்படியே நம்புறாங்க. சொல்லு ஓ நாளைக்கு வா, 40 நாள் இரவு பகல் என் சமூகத்துல காத்திருப்பு செய்யாமல் முடியாமல் நான் உன்கிட்ட பேச விரும்புறேன், உன்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன், உன்கிட்ட இந்த காரியத்துல நான் இடப்பட விரும்புறேன். ஓகே ஆண்டவரே, நீ ஒரு டேப்லெட்டை ஒரு கற்பலகை எடுத்து கொண்டு வா, என் கையினால் நான் அதை எழுத விரும்புகிறேன். வா, அந்த 40 நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்து கஷ்டப்பட்டு ஆண்டவர் பேச, ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படியே நம்புவான். அப்புறம் சொல்லுங்க ஆண்டவர், நீ போ, என்னத்தின் தேசத்தின் தகப்பன் விட்டு புறப்பட்டு போ, அப்படியே நம்புவோம். நம்பினவர்கள் தான் யாரு சொல்லுங்க? அது சும்மா நம்ப மாட்டான், கண்மூடித்தனமா நம்புறாள் தான் பிதாக்கள். கண்மூடித்தனமா நம்புவாங்க பாருங்க, அவங்கதான் பிதாக்கள். ஆனா நம்மளை நம்ப வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளியது ஆண்டவர்கள். சோத்திரம் உண்மையா இல்லையா? ஆபிரகாம் நம்பிக்கையோட காத்திருக்கு, பொறுமையாய் நம்பிக்கையோட காத்திருக்கு. அப்படிதானே இருக்கு. ரோமர் 4:17 சொன்ன அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்பதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்த போதிலும் சரீரம் செத்து போனதையும் சாராதனை கர்ப்பம் செத்து போனதையும் என்னாலும் விசுவாசத்துல பலவிதமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்துல வந்தவனாய் வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் நம்பி வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசத்துல வல்லவனானோ. ஆமென். பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை நம்புவான். பிதாக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவரை தேவன் விடுவித்தார். இதுதான் பிதாக்கள். நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 13-14 வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறதற்கு முன்பாக ஆண்டவர் மோசே முச்சடியில தரிசனமாகி தோண்டி ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து ஆரோட்டிகளை நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டேன். பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவனை எகிப்திய கசப்பாக்கினார்கள். நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன்னை நான் காட்டுவேன், பார்வோனுக்கு உன்னை நான் தேவனாக்க போகிறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் பிதாக்கள் வந்து நம்ம பேசுவோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பிதாக்கள் உம்மை குறித்து உம்முடைய
நம்முடைய பிதாக்கள் உண்மை யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றேன்னு மோசே கேட்கலாம். அப்ப ஆண்டவர் அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படிங்கிறார். இருக்கிறவராகவே. ஆமா, இப்பதான் செருப்பு குழந்தை கூட கொஞ்சம் அடிப்பான். சும்மாவே எழுதுற ஆளுக்கு எல்லாருங்க 430 வருஷம் அடிமையில இருந்து இப்ப போய் யார் உன்னை அனுப்பினான்? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர் அனுப்பினார். இங்க சொல்லி பாருங்க. ஆனா பிதாக்கள் ஆண்டவருடைய பேரை கூட உச்சரிக்க முடியாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பிதாக்கள். தேவனுடைய நாமம்னா என்னன்னே தெரியாம இருந்தவங்க தான் பிதாக்கள். அப்படியே நம்புறான் பாருங்களேன். போ செய்வேன், வா பண்ணுவேன், இங்க இரு, ஓகே, கேரித்துக்கு போ, ஓகே, ஆகாப்புக்கு உன்னை காட்டு, ஓகே ஆண்டவரே, கேரித்துல போயிரு, ரைட் ஆண்டவரே, சாரி பார்த்து வீட்டுக்கு போ, ஓகே ஆண்டவரே, நீங்க போங்க போயிரு, ஓகே ஆண்டவரே, போ அங்க 450 பிளஸ் 400 850 தீர்க்கதரிசிகள் இருப்பான், அவங்க முன்னாடி போய் நின்னு, ஓகே ஆண்டவரே. இதான் பிதாக்கள். இப்படி இருந்தவர்கள் தான் பிதாக்கள். என்னன்னு கொஞ்சம் கூட கொஸ்டினே ரைஸ் பண்ணாம இருந்தவர்கள் அவங்க தான் பிதாக்கள். அவரை தான் சொல்றார், இந்த பிதாக்களை விட கர்த்தர் உங்களை என்னை இந்த அருஷம் ஆண்டவர் இந்த சபைக்கு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெருக்கத்தை தருவார். கை தட்டி ஆண்டவர் திட்டமே. இதை நான் வாக்கு தத்துவம்னு சொல்றதை விட, இது ஒரு ப்ராமிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்றதை விட, இது பெரிய தேவனுடைய பெரிய திட்டமே நீங்களும் நானும் பெறுகிறது தான். சர்தார் வல்லபாய் படேல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்கூலுக்கே போனீங்களா? போவீங்களே. சர்தார் வல்லபாய் படேல் தெரியுமா தெரியாதா? இரும்பு மனிதர். இந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் தான் குஜராத்ல 3000 கோடி செலவுல ஒரு பெரிய சிலைய நம்ம மோடி ஜி குஜராத்ல பெருசா செஞ்சு வச்சிருக்கிறார். குஜராத் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே 20 அடி சிலையில ஒரு சிலை இருக்கு. அவர் சிலை தான், சர்தார் வல்லபாய் படேல் சிலை தான் இருக்கு. நான் குஜராத் ஏர்போர்ட்ல இறங்கி வந்து வெளியே வந்த உடனே அந்த சிலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 3000 கோடிக்கு உலகாவிய பெரிய சிலையை அவர் வச்சிருக்கிறார், சர்தார் வல்லபாய் படேல் சிலை. இந்த சர்தார் வல்லபாய் படேல் சிலை எப்படி இவ்வளவு பெருசா அந்த ஆள் வச்சிருக்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது என் மனசுல வந்த ஒரே ஒரு காரியம் ஒண்ணுதான். இந்த சர்தார் வல்லபாய் படேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி, ஜனதா சோறு, ஜனதா சாப்பாடுன்னு சொல்லி அந்த காலத்துல பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்துல அவர் தான் அந்த காரியத்தை செஞ்ச மனுஷன். அவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த விடப்பெரிய சிலை நின்று முழு இந்தியாவுக்கும் சொல்ற ஒன்னே ஒரு அவர் எதுக்கு வச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தோணுச்சு சர்தார் வல்லபாய் படேலுடைய சிலை முழு இந்தியாவுக்கும் சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பெரிய செய்தி என்னன்னா, அவர் பார்லிமெண்ட்ல இருந்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், சர்தார் வல்லபாய் படேல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எப்பா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாம அவன் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குன்னு பெருகிடுவான். மெதுவாக கட்டுங்க, அவசரம் வேண்டாம். மெதுவாக கட்டி பெரிய தாங்க போகும். ஆட்கிழமை மச மசன்னு விட்டிய அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட சொல்றேன். கிறிஸ்தவன் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குன்னு பெருகிடுவான். எனக்கு அவருடைய சிலை உலகத்தை பார்த்து, இந்தியா முழு இந்தியாவை பார்த்து, 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 282 டிஸ்ட்ரிக்ட், 7 லட்சம் கிராமத்தை பார்த்து, இந்த முழு இந்தியாவை பார்த்து சொல்ற ஒரு சிறப்பான, ஒரு வேல்யூபிளான, ஒரு ப்ராஃபிட்டிக்கலான ஒரு தீர்க்க தரிசன செய்தி, கிறிஸ்தவனை தொடாத அவன் பெருகுவான். ஏன்னா தேவ திட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகுகிறது, கர்த்தருடைய ஜனம் பெருகுகிறது. இனி வருகிற நாட்களில் எழுப்புதல் காலம், சபை பெருகும், ஊழியம் பெருகும், விசுவாசி பெருகுவார்கள். எங்கு பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில் சேர்க்கிற காலம், அற்புதங்கள் பெருகும்.
என் இயலாமை நீ செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமை நீ செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மழைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை பிதாக்களை விட தேவன் பெருக பண்ணுவாராக. நீங்கள் பெருகுவி. அல்லேலூயா. இந்த பிதாக்களுக்கு இவங்க பெருகுனாங்களே, ஏதாவது பெருக்கத்துக்கு ஏதாவது மாதிரியோ மாடலோ ப்ளூ பிரிண்டோ எதுவுமே இல்லை இவங்க பெருகிறதுக்கு. மோசேக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுத்தார், அவ்வளவு கட்டளை இருந்துச்சு, அவ்வளவு பிரமாணம் இருந்துச்சு. இப்ப அப்படி மலைக்கு வா, காத்துரு, உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கணும், திரைச்சல் இப்படி இருக்கணும், 48 படகு சீட்டி படகைனால நிமிர்ந்த படகு இருக்கணும், தூப கலசம் இருக்கணும், வெண்கல தொட்டி இப்படி இருக்கணும். எல்லாத்துக்கும் கர்த்தர் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆவியை கொடுத்து அவனுக்குள்ள தேவன் கொடுத்து அவன் அதை கரெக்டா செஞ்சு பல ப்ரொசீஜர், பல பிரமாணம், பல கட்டளை. ஆனா அடுத்த ஜெனரேஷன் யோசுவா வரும்போது, யோசுவா 1ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. மோசே மரித்ததற்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவுக்கு தரிசனமாகி, நீ பலன் கொண்டு திடமனதாகி திகையாதே, கலந்தாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ பலன் கொண்டு திடமனதாகி, இவர்கள்
பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ தான் பங்கிட்டு கொடுப்பாய், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றுவ, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த நியாய பிரமாண புத்தகத்தை மாத்திரம் கை கொண்டு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. மோசேக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன ஆண்டவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது இதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் நீ கை கொண்டாலே போதும் நீ பெருகிடுவேன்ற. மோசேக்கு அவ்வளவு இருந்தது, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் தான், இதை பார்க்கணும், இது மேல வரணும், காத்திருக்கணும், இதுதான் அடங்கும், இது பரிசுத்தம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா யோசுவாவின் நாட்கள் வரும்போது அப்படி இல்லை, நீ கை கொண்டாலே போதும் பெருகிடுவேன்றாரு கர்த்தர். ஜஸ்ட் அத பார்த்து நீ அத அப்ளை பண்ணு, நீ பெருகிடுவ. மோசே செஞ்சத உன் லைஃப்ல அப்ளை பண்ணு, நீ பெருகிடுவ. பிதாக்கள் நாட்கள்ல ஒரு பெரிய 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 இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. ஆனா அடுத்த தலைமுறை வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, நீ அதை கை கொண்டாலே நீங்கள் பெருகி விடலாம். ஆண்டவர் அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23 இருந்து நீங்க வசனங்களை வாசித்து பாருங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், அதனால் இவர் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி அவர் உங்களுக்காக மாதிரியை வைத்து வைத்து போயிருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. உங்கள் ஊழியக்காரராகிய உங்கள் எஜமானாகிய நானே உங்கள் கால்களை கழுவி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருப்பேன், ஆனால் நீங்களும் அதேபடி செய்யுங்கள். நான் உங்களுக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் காமிச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு வரைபடம் போட்டு வச்சிருக்கிறேன். அதன்படி நீங்க செஞ்சுட்டாலே போதும், கர்த்தர் உங்களை பெருக பண்ணிடுவார். கை தட்டுங்கப்பா. அவ்வளவு கஷ்டங்க பிதாக்கள் நாட்கள்ல. இட்ஸ் நாட் ஈஸி. பாருங்க, அவர் அழைக்கப்பட்டு நீங்கள் பாடுபட்டு இந்த மாதிரியை பின்பற்றி வரும்படின்னு அடிச்சோட பின்பற்றி வரும்படி மாதிரி. அப்பனா பாடுபட்டு தான் மாதிரியை உண்டாக்கி இருக்காங்க, ஈஸி கிடையாது. பிதாக்கள் எல்லாம் எப்படி மாதிரி உண்டாக்கி இருக்காங்க? பாடுபட்டு, இயேசு சிலுவை சுமந்து, அடிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, முடித்திருந்து, இரவுமுழுவதும் காத்திருந்து, பாடுபட்டு. மோசே அப்படி கிடையாது. ஒரு பலிபீடம்னா ஈஸி கிடையாது. ஒரு பலிபீடம், எலியா ஒரு பலிபீடம் கட்டணும்னா பலிபீடத்தை செட் பண்ணிட்டு அதுக்கு இஸ்ரவேலுக்கு பெயரிட்டு 12 கட்ட 12 கல்லு தண்ணியை 12 முறை 3 முறை 4 குடம் தண்ணியை ஊத்திட்டு வாய்க்கால வெட்டி அதுக்கு இஸ்ரவேல் பெயரிட்டு பலியை சந்தசத்தாக தூண்டிட்டு ஆபிரகாம் தேவனை, ஈசாக்கு தேவனை, யாக்கோபு தேவனை இதெல்லாம் செய்யும்படி என்னை கேட்டவரும் உடைய ஊழியக்காரனாகிய நான் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி எவ்வளவு செய்ய வேண்டியிருந்துச்சு. அக்னி வர்றதுக்கு எவ்வளவு பலிபீடத்தை செப்படிட்டு வாய்க்கால தோண்டி கல்ல அடுக்கி கட்டையை அடுக்கி இல்ல பதிவு சந்தோஷம், எவ்வளவு பாடு, எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா புதிய ஏற்பாடு ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடியிருந்தாங்க. ஆவியும் அக்னியும் வந்துட்டு கஷ்டப்பட்டது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது ஆண்டவர் சொல்ல ஜஸ்ட் அப்ளை, அதை நீ அப்ளை மட்டும் பண்ணு, பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணி விடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, அவர் அச்சடையாளங்களின் சரீரத்தில் தரித்திருக்கிறவங்க கிறிஸ்துவை பின்பற்றினா என்ன பின்பற்று? ஒரு துணிஞ்சு சொல்றாரு பாருங்க. அச்சு அடையாளங்களின் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். அவர் 41 முறை 39 முறை அடிபட்டார் இயேசு. ஆனா பவுல் அப்படிங்க 5 முறை 41 முறை 39 முறை 5 முறை அடிபட்டார். மிலாவுடன் அடிபட்டார், கல்லூரியில் பட்ட நிர்வாணம், கப்பச்சேதம், நாசமோசம், பட்டயம், எல்லாம் வருங்காலம், உபவாசம், என்ன அடி என்ன நொறுக்கு. அதான் சொல்றாரு, தைரியமா சொல்ல முடியும். அச்சு அடையாளங்களின் சரீரத்தில் தரித்து வைத்திருக்கிறேன். மாதிரி என்ன வந்து ஒன்னு இயேசுவை பின்பற்று, என்ன பின்பற்று. பாடுபட்டு தான் மாதிரியை உருவாக்கி வைத்திருக்கிறார். எப்படி பாடுபட்டு. அப்போ மாதிரி அப்படின்னா மோசே பல மாதிரி சொல்லலாம், ஆபிரகாமுக்கு பல மாதிரி சொல்லலாம், இயேசு அப்படின்னா எக்கச்சக்கமா சொல்லலாம். இயேசு தான் ஜபத்துக்கு மாதிரி, இயேசு தான் ஊழியத்துக்கு மாதிரி, இயேசு தான் அன்புக்கு மாதிரி, இயேசு தான் மன்னிப்புக்கு மாதிரி, இயேசு தான் தாழ்மைக்கு மாதிரி,
இயேசுதான் ஊழியத்துக்கு மாதிரி, இயேசுதான் பிரசங்கத்துக்கு மாதிரி, இயேசுதான் அடிக்கும் மாதிரி. இது சொல்ல மாட்டீங்க? ஊழியம் ஆரம்பிக்கும் போது அடி, முடியும் போது அடி. சவுக்கு எடுத்து அடிச்சுட்டு தான் ஆரம்பிச்சாரு, சவுக்கு எடுத்து அடிச்சுட்டு தான் முடிச்சாரு ஊழியத்தை. அப்ப அடிக்கும் யாருதான் மாதிரி? ஏசப்பாதான் மாதிரி. எல்லாத்துக்கும் யாருதான் மாதிரி? இயேசுதான் மாதிரி. அப்போ இயேசு பண்ணி வைத்திருந்த அந்த மாதிரியை என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என் குடும்பத்துல, என்னுடைய ஊழிய பிரயாசத்துல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிசினஸ்ல நான் அப்ளை பண்ணிட்டாலே நான் பிதாக்களை விட நான் பெருகிடுவனே. அப்ப நான் இன்னும் பிதாக்களை விட பெருகிறாம இருக்கிறேன்னா நான் இன்னும் என்ன செய்யலன்னு அர்த்தம்? மாதிரியை பின்பற்றலன்னு அர்த்தம். இன்னும் நான் பெருகல அப்படின்னா நீ பின்பற்றல மாதிரியே. அவ்வளவுதான் சிம்பிள். இயேசு அன்புக்கு மாதிரி, ஜபத்துக்கு மாதிரி, ஊழியத்துக்கு மாதிரி, எல்லாத்துக்கும் மாதிரி. இப்ப சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ஜபம். ஜபம் எடுத்துக்கோங்க. ஜபம் இயேசுதான் ஜபத்துக்கு மாதிரி. விடிய காலம் ஜெபித்தார், அதிகாலை ஜெபித்தார், இருட்டோடு ஜெபித்தார், இல்ல ராமுழுதும் ஜெபித்தார், சீசர்கள் அடுத்த நாள் தெரிந்து கொண்டார், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார், ரத்த நாடங்கள் வெடித்து ரத்தத்தை சிந்தி ஜெபித்தார், சிலுவையில் ஜெபித்தார். ஜபம் ஜபம்னா இயேசுதான் மாதிரி. கரெக்ட் தான்? இப்ப இயேசு செஞ்ச ஜபத்தை, ஜப மாதிரிய கார்த்திகமார்கள், நம்ம ஊழியம், இங்க இருக்கிற போதகர்கள், நீங்க இந்த ஜப மாதிரி இயேசு செஞ்சதை அப்படியே நம்ம செஞ்சுட்டா என்ன ஆகும்? பெருகிடுவோமே. அப்போ இயேசு செஞ்ச ஜபம் மாதிரியே நான் ஜபம் பண்ணிட்டா பெருக்கத்துக்கு வேற எங்கேயும் ஓட வேண்டாம். அந்த மாதிரியை நான் பின்பற்றிட்டாலே பெருகிடுவேன். நம்ம ஜபம் பண்ணாம இருக்கிறோமா? பண்றோம் இவருங்க நம்ம ஜபம் பண்ணாம போறதுக்கு, நம்ம ஜபம் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஜபம் பண்ணாம அப்படியே டேட்டா கொடுக்கறதுக்கு பல ரீசன் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணாம முடியாம போறதுக்கு சரி, ஏன் ஜபம் பண்ணல கேட்டா வாய்ச்சவாலி, வாய்ச்சவாலி, ஏன் ஜபம் பண்ண கொர்க்குவாலி, நான் வாலி கொர்க்குவாலி, ஏன் ஜபம் பண்ண தாழ்வாலி, நான் தாழ்வாலி, ஏன் ஜபம் பண்ண போகாம பல ரீசன் நம்ம சொல்லுவோம். ஜபம் பண்ணாம இருந்ததுக்கு பல ரீசன் சொல்லுவோம். ஏன் ஜபம் பண்ணல? too much I'm tired. என்னது? ஜபம் பண்ணாம இருக்கிறதுக்கு எத்தனையோ ரீசன் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். கரெக்டா இல்லையா? ஆனா இதெல்லாம் இருந்த போதும் சமையல் கண்டிப்பா பண்ணியிருப்போம். பைக்கை ஓட்டிட்டு பிள்ளை ஸ்கூல்ல கொண்டு விட்டு போகும். மார்க்கெட்டுக்கு போய் கறி அது 1/4 கிலோ தண்ணி சரியா எடுத்துட்டு வருவோம். இதெல்லாம் இருந்த போது ஜெபம் பண்ண முடியலன்னு ரீசன் சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் இருந்த போது பல வேலையும் செஞ்சிருப்போம். ஆனா ஜெபம் பண்ணாம போனதுக்கு மட்டும் நம்ம காரணம் சொல்லிட்டே இருப்போம். ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். இன்னும் ஸ்கூல்ல தான் நம்ம பிள்ளைகள் பாதி பேர் இருக்கு. இன்னும் ஏன் லேட் ஆயிடுச்சு, ஏன் வரலாச்சு நம்ம ரீசன் பல சொல்லுவோம். நம்ம ஜெபம் பண்ணாம போனதுக்கு இதுவா ரீசன், இது ரீசன் இல்லை. உண்மையான ரீசன் இது இல்லை. உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? உண்மையான ரீசன் நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணாம போகிறதுக்கும் உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? நம்மளுக்கு நம்மளை எப்போ நம்ம ரொம்ப நம்பிட்டோமோ அதுல இருந்து தான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம். இல்ல, நம்மளை நம்ப ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து நம்மளுடைய ஜெபம் இல்லாமல் போயிருக்கும். நீ பாருங்க, எனக்கு நல்லா தெரியும்.
நான் ரசிக்கப்பட்ட புதியதுல எங்க பாஸ்டர் ராமோடித்து கூட்டு போவாரு. கூட்டு போகும்போது நீதான் அடுத்த வாரம் தெருவில் பிரசவம் பண்ணன்னு சொல்லி 10 நிமிஷம் நீ பேசணும்னு சொல்லுவார். அடுத்த வாரம், அந்த அடுத்த வாரம்ங்கிறது என் மண்டையில ரிஜிஸ்டர் ஆகி அந்த ஒரு வாரம் உபவாசம், ஒரு வாரம் ஜபம், ஒரு வாரம் உருண்டு பரண்டு இருப்பேன். ஒரு வாரம் வெறும் 10 நிமிஷம் பிரசங்கத்துக்கு நம்ம பாஸ்டர் ஒரு காணிக்கை பாட்டு பாட சொல்லியிருப்பாரு. அதுக்காக எத்தனை பாட்டை செலக்ட் பண்ணி ஜெபம் பண்ணி பாடி, இது இப்படி பாடிடலாமா, அப்படி பாடிடலாமா, தப்பா பாடிடலாம், கரெக்டா பாடிடலாம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஒரு சங்கீத பகுதியை நீ மெடிடேட் பண்ணி சொல்றதுக்கு 150 சங்கீதத்தை மெடிடேட் பண்ண நாட்கள்லாம் உண்டு. ஏன்னா அப்ப நான் என்ன நம்பல, அவரே நம்பல. அவரை நம்பின அன்னைக்கு எனக்கு ஜெபம் இருந்துச்சு. அவரை நம்பின அன்னைக்கு நான் ஜெபிச்சேன். அவரை நம்பின அன்னைக்கு நான் வாசிச்சேன். அவரை நம்பின அன்னைக்கு என் மேல நம்பிக்கை இல்லாத நாட்களில் அதிக ஜபம், அதிக உபவாசம், அதிக பாதப்படியில காத்திருந்தேன். அதிகமா தேவ சமூகத்தை நாடினேன். இன்னைக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சேன்? பாட்டு தானே பார்த்துக்கலாம், சாட்சி தானே பார்த்துக்கலாம், பிரசங்கம் தானே பார்த்துக்கலாம், ஆராதனை தானே பார்த்துக்கலாம், இந்த ஊழியம் தானே பார்த்துக்கலாம், கழுத 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் தானே, 3 பாயிண்ட் பார்த்துக்கலாம்னு என்னைக்கு என்ன நம்பினோ அன்னைக்கு ஜபம் போச்சு. அதனாலதான் பெருக்கமும் நின்று போச்சு. ஏன் பெருக்கம் நின்றுச்சு? இங்க மெயின் பாயிண்ட், என்னைக்கு பெருகுவீர்கள் மாதிரியை பின்பற்றினா பெருகிடலாம். பிதாக்களை விட கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவா. ஆனா என்னைக்கு நான் மாதிரியில கொஞ்சம் அப்படியே லேக்கிங்கா இருந்தனோ, கொஞ்சம் அப்படியே லிபரலா போனனோ, என்னைக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சனோ அன்னைக்கே பெருக்க நின்றுச்சு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ நம்பல. எப்ப பிதாக்களை போல உங்களை நாங்க நம்பல. கண்ணை மூடிட்டு உங்களை நம்ப இந்த வருஷம் இந்த திருச்சபையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்ன நம்பினேன், அதுல இருந்து ஜபம் போச்சு. என்ன நம்பினேன், அதுல இருந்து ஊழியம் போச்சு. என்ன நம்பினேன், அதுல இருந்து தரிசனம் போச்சு. என்ன நம்பினேன், அதுல இருந்து வழி நடத்துதல் போச்சு. இனி நான் என்னை நம்ப மாட்டேன். இனி உண்மையே நம்பி, உண்மையே நம்பி நல்ல வாய்த்திறந்து சோதனை பண்ணி ஜபம் பண்ணுங்க. இனி உங்களை தான் நம்புவேன். இனி என்ன நம்ப மாட்டேன், என் பலத்தை நம்ப மாட்டேன், என் முயற்சி, என் அனுபவம். மணி 7:45. அல்லேலூயா. 8 மணிக்கு முடிச்சலாம். சாப்பாடுலாம் இருக்குல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய பியூட்டி தெரியுமா? நானும் பிரசங்கமே ஆரம்பிச்சேன். ஆமா, கர்த்தர் உங்களை பிதாக்களை விட பெருக பண்ணுவாராக. அப்ப இந்த ஜெபம் மாதிரியே நம்பி எப்ப என்ன நம்பினோ அன்னைக்கு ஜெபம் போச்சு. கரெக்ட்? அல்லேலூயா. அடுத்தது என்ன தெரியுமா? எப்போ நான் மற்றவங்களுடைய பலனை நம்பினோ அப்பதான் எனக்கு ஜபம் போச்சு. 100 இயேசு போய் ஆள் அனுப்பி, ஆண்டவரே என் வேலைக்காரன் கொஞ்சம் வியாதியா இருக்கான், நீங்க வாங்க வேலை சுத்தமாக்குங்கன்னு 100 சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு உடனே நான் வாரேன்னு சொல்லி சுகப்படுத்த வராது. ஆனால் 100 சொன்ன உடனே ஒருத்தன் வா என்றால் வருகிறான், ஒருத்தன் போ என்றால் போகிறான். இவன் ஒருத்தன் வேலைக்காரன் ஒருத்தன் செய்யறதால இருந்தா இவன் செய்யறான்னா நீங்க வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒருத்தன் வான்னா வரான், ஒருத்தன் போனா போறான். இது யாரு சப்போர்ட்?
எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம சில நேரம் ஜெபத்தை சப்போர்ட்லயே ஓடணும். ஜெப சப்போர்ட், பாஸ்டர் ஜெபிப்பாங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சு ஜெபம் பண்ணுவோம். இப்படி அடுத்தவங்க சப்போர்ட்லயே தான் வண்டி ஓடுது பாதி பேருக்கு. எங்க அம்மா ஜெபிப்பாங்க, பாஸ்டர் ஜெபிப்பாங்க, எங்க ஐயா ஜெபம் பண்ணுவாரு, எங்க சபை ஜெபம் பண்ணும். இந்த சப்போர்ட்ல பெருக முடியாது. 100% சொல்றான், ஆண்டவரே எனக்கு சப்போர்ட் வேண்டாம். ஒருத்தன் வாண்ணா வரான், ஒருத்தன் போனா போறான், வாண்ணா ஒருத்தன் வரான், போனா இவன் ஒருத்தன் செய்வான்னா நீங்க அப்படி செய்யலாமா? எனக்கு இந்த சப்போர்ட் வேண்டாம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுல நான் பிழைப்பேன். நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில நான் பிழைப்பேன். சப்போர்ட் நான் பெறக்கூடாது. அடுத்த சப்போர்ட் நான் பெறுகிறது தேவன் விரும்புகிறவர் அல்ல, அது பெருக்கம் அல்ல. அவனா போன் அடிச்சு பாஸ்டர் ஜெபம் பண்றது, உடனே ஜெப குறிப்பு எழுதி அனுப்புறது. பிச்சு பிச்சு எந்த சப்போர்ட்டையும் நம்ப கூடாது. 100% அந்த சப்போர்ட்டே விட்டா பாருங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த மோசையில ரொம்ப பிடிச்சது ஒண்ணு, யாத்திரா 33, 32, 33 அதிகாரங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மனதாக்களுக்குள்ள ஜனங்களாய் இதுவரை என்னை 10 முறை பரிச்சத்தை பார்த்து என்னை கோபப்படுத்தின ஜனங்கள் இதுவரைக்கும் என்னை முழுவெடுப்பார்கள், இதுவரைக்கும் என்ன விசுவாசமா இருப்பார்கள், இப்படியே என்னை கோபப்படுத்திட்டார்கள். மோசைக்கு சொல்ல, இந்த ஜனங்களை விட்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், இந்த ஜனங்கள் மனதாக்களுக்குள்ள ஜனங்கள் அப்படின்னு சொன்னா மோசை சொல்றார், ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தின் மீது உங்களுடைய கோபம் உடாது இருப்பதாக, நீங்கள் அழைத்துக் கொண்டு உங்களுடைய ஜனங்களவா அப்படின்னு சொன்னார். மோசைட்ட ஆண்டு சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக போய் உனக்கு இழைப்பார். எல்லாமே சிங்குலர்ல தான் இருக்கும். நீங்க பாருங்க, எல்லாம் ஒருமையில தான் இருக்கும், பன்மையில இருக்காது. என் சமூகம் உனக்கு முன்பாக போய் உனக்கு இழைப்பார் அப்படின்னா எல்லாம் உனக்கு தான் சமூகம், உனக்கு தான் இழைப்பார், உனக்காக தான் நான் வருவேன்றாரு. ஆனா மோசை சொல்ற, இந்த கதெல்லாம் ஆவாது ஆண்டவரே, உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னை பேசவே அழைத்து அறிந்திருக்கிறேனே, நான் எதனால் அறிவேன், நீர் இவரோடு கூட, நீர் எங்களோடு, எல்லாம் அவர் பன்மையில தான் பேசுவார். இவர் சிங்குலர்ல பேசினா மோசை எல்லாம் ப்ளூரல்ல தான் பேசுவார். நீர் எங்களோடு கூட வராமல் போவீரானால் நான் இவரை வெளியிலிருந்து அனுப்பாதிரும். இவர் பேசும்போது முந்தின நாள் 40 நாள் 40 days இரவும் பகலும் தேவ சமூகத்துல ஆண்டவருடைய சாயலை பார்த்து மகிமையை பார்த்துட்டு இறங்கி வந்திருக்கிறார். 40 நாள். அடுத்த நாள் காலையில கிளம்பு போகும்போது கூட நீங்க வரணும்ன்றாரு பாருங்க. நம்ம என்ன எப்படி தெரியுமா, 40 நாள் ஜோம் இன்னைக்கு ஜோம் பண்ணுவோம் தம்பி, கடந்த 21 நாள் முடிச்சிருக்கோம், இப்போதுக்கு ஜபம். அவதான் எப்பயுமே பேசுவாங்க, இல்ல அடுத்த நாள் எனக்கு ஜபம் வேணும், அடுத்த நாள் தேவ பிரசனை வேணும், அடுத்த நாள் வார்த்தை வேணும், அடுத்த நாள் அப்படி மகிமை வேணும், அடுத்த நாள் நீங்க எங்க கூட வரணும். எமில் ஜெபசிங் எத்தனை பேருக்கு தெரியும்? எமில் ஜெபசிங் என்ன, விஸ்வவாணி எமில் ஜெபசிங் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. கொஞ்சம் தேவை மனிதர். அவன் சாயந்தரம் தூத்துக்குடி சாயந்தரத்தாரு விஸ்வவாணி ஊழியத்துக்கு ஸ்தாபகர். FMBBல 4-5 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. என்ன அதுல ஒரு ஆளு எமில் அண்ணன். அதுக்கப்புறம் FMBBல இருந்து வெளியே வந்து விஸ்வவாணி அண்ணன் ஆரம்பிச்சாங்க. எமில் அண்ணன் எப்படி ஆளுனா டெரரான ஆளு. ஆத்மா பார்த்து அவர் அடிக்க முடியாது, அழுதுதான் பிரசவம் பண்ணுவார். ஒரு ஆத்மானாலும் ஜீவனை ஊற்றி அழுது பண்ணுவார். ஆனா அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ட அப்படி இருக்க மாட்டார். அட்மினிஸ்ட்ரேஷன்ல கல்லு கணக்கா இருப்பார். காலையில ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து மீட்டிங் நடக்கும்போது திடீர்னு யாரையாவது ஒரு ஆளை எழுப்பி, தம்பி இன்னைக்கு காலையில ஆண்டவர் ஒன்றை என்ன பேசினாருன்னு கேட்பாங்க. அண்ணே கொஞ்சம் லேட் ஆகிட்டு முடியும், அதனால வேகமா வந்துட்டேன். சரி தம்பி நீங்க வேகமா எழுப்பி போய் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் பேசுறத கேட்டுட்டு வாங்க அனுப்பி விட்டுவாங்க. இது நல்லா இருக்குல்ல? உங்களெல்லாம் அப்படி கேட்டாலும் ஒரு பேரோடையும் இருக்காது. காலையில எழுதி ஸ்டாஃப் மீட்டிங் நடக்கும். யாரையாவது திடீர்னு தம்பி எழுதுங்க, இன்னைக்கு ஏசுமாவோட என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா பேப்பர் முடிச்சா போ தம்பி, கிளம்பி போயிட்டு நல்லா ஒரு ஜாப் பண்ணிட்டு ஆண்டு பேசுற வார்த்தையை சொல்லி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஸ்டாஃப் மீட்டிங்ல உட்கார்ந்தா போதும், கிளம்புங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாமலே வாழ முடியாதையா,
நிமிஷம் கூட நீங்க இல்லாமல் வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. இருள் சூழும் உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலை மேலும் தீபம் நீரருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். நீங்காத மகிழ்ச்சி நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீங்காத வெளிச்சம் நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா, வாழ தெரியும். எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ லட்சம் பேருக்கு முன்னாடி கூட நான் பிரசங்க முடியல. 1,00,000 முன்னாடி பேர் கூட பிரசங்க முடியும். 50,000 10,000 5,000 என் சர்ச்சில் 5 பேருக்கு முன்னாடி கூட பிரசங்க முடியும் என் சர்ச்சில். ஆனால் இதெல்லாம் பேர், பட்டம், ஃப்ளெக்ஸு, போர்டு, வால் போஸ்ட், நோட்டீஸ், அப்படி புகழெல்லாம் விட அது தந்தார் இது தந்தார். கொஞ்ச நேரம் சமூகத்தில் உட்கார மாதிரி அது சந்தோஷம் யார் கொடுக்க முடியுங்கிறீங்க? எவ்வளவு சம்பாதிச்சு 1000 தான் வைப்பாங்க. ஒரே ஒரு நல்ல ஆமிய கூடாரங்களில் என்ன சம்பாதிங்க, என்ன உழைங்க, என்ன பெற்றுக்கோங்க, எந்த நாள் உழைங்க, என்ன பேர், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க. அந்த சந்தோஷத்தை ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது. No man can replace that kind of joy. ஒரு மனுஷனுக்கு ஈடான சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. What a glorious God we have. எத்தனை அருமையான தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். சமூகம் அவர் இவ்வளவு இன்பமான. ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வசனம். இப்பதான் பிரசங்கத்துக்குள்ளே போறோம்ப்பா. ஆனா இந்த 5 நிமிஷம் தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். only 5 minutes. 8 o'clock ஷார்ப்பா முடிச்சிருவேன் பாஸ். தானியேல் 9ஆம் அதிகாரம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 23ஆம் வசனம். தானியேல், நீ எனக்கு மிக பிரியமானவன், நீ ஜெபிக்கும் முன்பாகவே கற்பவை வெளிப்பட்ட. What a glorious word. தானியேலே, பிரியமான புருஷன். அந்த 10ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் 3 முறை தானியேலை பார்த்து பிரியமான தானியேலே, தானியேலே, பிரியமான புருஷனே தானியேலே, 3 முறை பிரியமானவனே, பிரியமானவனே வருது. 3 முறை பிரியமானவனே சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷம் இல்லை? தனியு ராஜாவை பார்த்து சொல்றது பிரியமானவனே, கோரேசை பார்த்து பிரியமானவனே, நீ என் மேய்ப்பன், எனக்கு அஸ்திபாரப்படு கட்டப்படு என்று சொல்லும்போது அவன் எனக்கு மேய்ப்பன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்யலாம். தாவீது எனக்கு பிரியமானவன், ஏனோக்கு எனக்கு பிரியமானவன், எல்லாம் பிரியமானவன் சொல்லும்போது எவ்வளவு இன்பம் இல்ல? தானியேலை பார்த்து ஆண்டு சொல்றான், பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்படியெல்லாம் நமக்கு ஒரு வசனம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஜபத்தை நிறுத்திடுவோம். உடனே பட்ட வண்டர்ஃபுல் ரவா ரவா கவா எதிர்த்து போயிடும் ஜபத்தை விட்டு. ஆமென். இங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே இனிமே இருக்கு ஜபத்தை நிறுத்துக்கிறது அப்படின்னு கிளம்பிடுவோம்.
எத்தனை பேர் அமேசான் பிளிப்கார்ட்லாம் ஆர்டர் வாங்கியிருக்கீங்க? அமேசான் பிளிப்கார்ட்லாம் இப்போ எல்லாரும் ஜாமான் அதில் தானே வாங்குறீங்க மேக்ஸிமம். என்ன தம்பி? ஆமாம். இப்போ ஒரு ஃபோன் ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் ஆர்டர் போடுறோம். ஆர்டர் போட்ட உடனே உங்களுக்கு ஃபோன் ஆர்டர் போட்ட உடனே உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னமோ மெசேஜ் வரும்? யுவர் ஆர்டர் பிளேஸ். இல்லை, யுவர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ரைட். அடுத்த ஒரு நாள் கழிச்சு இன்னொரு மெசேஜ் வரும். உங்கள் ஆர்டர் வந்து பார்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அது இருக்கீங்களா? அடுத்த ஒரு மெசேஜ் வரும். யுவர் ஆர்டர் ரெடி டு டெலிவரின்னு வரும். ஒரு மெசேஜ் வரும். திருப்பி ஒரு மெசேஜ் வரும். யுவர் ஆர்டர் ஆன் தி வே அப்படின்னு வரும். இன்னொரு மெசேஜ் வரும். ட்ராக்கிங் யுவர் ஆர்டர். எப்படி? ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்க 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 இது எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கெங்கெல்லாம் இருக்கு, நீங்க ட்ராக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் வரும். கடைசியில் ஒரு மெசேஜ் வரும். ஓடிபி. என்ன பி? என்ன பி? ஓடிபி. அந்த ஓடிபி வாசல்ல வந்து ஒருத்தன் கேட்பான். அதை நம்பரை கொடுத்த உடனே காசு கொடுக்கணும். அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்சலை திறந்து பார்த்தா தான் அது செல்போனா செங்கடான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அது வேற விஷயம், நம்ம விட்டுருவோம். ஆனா நான் ஆர்டர் பண்ண உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. யுவர் ஆர்டர் கன்ஃபர்ம்டு, யுவர் ஆர்டர் பிளேஸ்டு. ஆனா என் கையில செல்போனு வரல. இதான் சிம்பிள் திங். இங்க ஜெபம் வேண்டி கொள்ள தொடங்கின போது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, கையில இன்னும் கிடைக்கிற சாமி, நீ அதுக்குள்ள ஜெபத்தை நிப்பாட்டிடப்படாது. கை தட்டுமோ. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆர்டர். ஈனி பிதாக்களை விட பெருகுவாய் பெருகுவாய் வாக்குத்தத்தம் வந்திருக்கு. ஆனா இன்னும் உங்க கையில வரல, இன்னும் கண்ணுல பார்க்கல, இன்னும் கையால நீங்க கண்ணில் காண காதுகள் கேட்காம உங்கள் முதலாம் ஒரு இருதயத்தில் தோன்ற முடியாமல் இருக்குல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணி அதை கண்டது கேட்டது உணர்ந்ததும் இல்லை. ஏசி 64 நாட்கள் இருக்குல்ல. 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல. இந்த வசனம் 9ஆம் வசனத்துல அன்புக்குரியவர்களுக்கு தேவன் ஆயத்தமான ஆசீர்வாதம் கண் காணவில்லை, காக்கை இல்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனா ஆண்டவருக்கு வச்சுட்டா ரெடியா இருக்கு. ஆமென், எல்லாம் ஓகே. ஆனா என் கைக்கு வரல. ஆண்டி சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதியாவான். பிச்சு பிச்சு ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு. இன்னைய கைக்கு உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இது ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு. கையில வரணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நான் ஆடி செஞ்சது என்ன? தானியேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். 3 வாரம் அளவும் நான் தொடர்ந்து தேவ சமூகத்துல புசியாமல், பரிமளத்திலும் பூசிக்கொள்ளாமல், நலமான ஒன்றை எடுத்துக்கொள்ளாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். எனக்கு எல்லா வாக்குத்தத்தம் இருக்கு, சூப்பரா இருக்கு. இருக்குல்ல, ஆசீர்வதிப்பேன், நான் வளர்க்காம கரைப்பேன், கிடக்குவேன், எல்லாம் இருக்கு. ஆனா என் கையில இன்னும் உணர, கண்ணால பார்க்கல. அதுக்கு முன்னாடியே குளிச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே I walk into the man of time to raise my Lord Rakababa. ஏய் வரல, வராமலே குதிக்காத இல்லைன்னு சொல்றேன். நான் பாதி பைபிளே இது சேட்டது தான் இருக்கு. வாக்குத்தத்தம் அது நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தத்துல பாதி பேர் தலைகீழ பையன் வந்திருக்கிறாங்க. நாங்களும் பாஸ்டர் மாதிரி உங்களை நல்லா வந்து பாருன்னு சொல்லி உருட்டி பரட்டி எடுத்துருப்போம். 2-3 வாக்குத்தத்தங்களை அடிச்சு நொறுக்கி அந்நிய வாசலா பேசி தீர்க்க தரிசனமா சொல்லி வாக்குத்தத்த கார்டு தான் கொடுப்போம்ல. அம்மா சக்கம்மா அம்மாவுக்கு நல்ல ஒரு சீட்டை எடுத்து போடுன்னு சொல்லி. ஆமா ஆமா, வெள்ளைக்கிளி அன்னைக்கு வெள்ளைக்கிளி, சோப்பு கிளி, பச்சை கிளி எல்லா கிளியும் இருக்கும். பல பட்டு புடவைகள்ல வரும், வெள்ளை ட்ரெஸ்லயே வரும். அம்மா ஐயாவுக்கு நல்ல ஒரு சீட்டா எடுத்து போடு அப்படின்னு எடுத்து அப்படியே அந்த கிளி போய் உட்கார்ந்தேன். இவங்க வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா இன்னும் எனக்கு கண்ணுல பார்க்கல, கண்ணுல கையில ஏந்தி உணரல, அனுபவிக்கல. அதுக்கு நான் ஒண்ணு செய்ய வேண்டியிருக்கு. தானியேல் தொடர்ந்து 3 வாரம் அளவு அந்த ஜபத்தை செய்தான். நீங்க என்னைக்கு ஜபத்தை தொடர்ந்து செய்றீங்களோ அப்பதான் கர்த்தர் பெருக பண்ணுவார். கண்டினியூ டு ப்ரே. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா ஜபத்தை நிறுத்தக்கூடாது.
கிடைக்கிற வரைக்கும் போராடணும். யாக்கோபு, என்ன ஆண்டவரே? What is your name? யாக்கோபு. கரெக்டா சொன்னேன். இனிமே இஸ்ரவேல் எனப்படுவார். ரைட். என்ன விடு, பொழுது விடுகிறது, போக விடு. இது சொல்லி நாம ஆண்டவரே, ஏன் டைமை மீறி நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்க, என்ன போக விடு. இதெல்லாம் போக விட முடியாது ஆண்டவரே. ஏய் விடு, விடு, விடு. நீங்க என்ன ஆசீர்வதிங்க, உங்களை ஆசீர்வதி அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஜெபத்தை முடிக்கிறத பத்தி அப்புறம் யோசிப்போம்னு அர்த்தம். என்ன நீங்க ஆசீர்வதிங்க, ஜெபத்தை முடிக்கணுமா முடிக்க வேண்டாமா நான் அப்புறம் யோசிக்கிறேன் அர்த்தம். என்ன என்ன பெருக பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன பயன்படுத்துங்க, என்ன உயர்த்துங்க, என்ன வாழாக்காம தலையாக்குங்க, என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரை எழுப்புகளை பார்க்கணும், ஆசீர்வதிங்க. அப்படின்னா நீ விடு, நான் ஃபிக்ஸ் பண்ண டைமை விட்டு நீ அதிகமா ஜெபம் பண்ணிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும். பிளஸ் பண்ணுங்க, எனக்கு இடுப்புகளை தாங்க. இவான் ராபர்ட்ஸ் ஏறக்குறைய 10 வருஷம் அழுதா. வில்லியம் சைமன் என்கிற தேவ மனுஷன் 14 வருஷம் ஜெபித்தா. ஜான் நாக்ஸ் 7 வருஷம் போராடினா. டேவிட் லிவிங்ஸ்டன் 4 வருஷம் ஜெபித்தா. இத்தனை தேவ மனிதர்களுடைய போராட்டம், பல வருஷத்துடைய கிரயம் தான் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை இன்னைக்கு தேசம் பார்த்துட்டு இருக்கு. நீங்களும் நானும் பெருங்களும் தான் தொடர்ந்து 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 ஜெபிக்க 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 கர்த்தர் பெரிய பண்ணுவார். எல்லாரும் எழுந்து போ. வெறும் கோளும் கையும்